இந்த மிஷின் ஏது? நீலாக வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ, விலைக்கா? இல்ல, வாடகைக்கு. அதானே கேட்டேன். ஏப்பா, வாடகை மிஷின்ல பழகிக்க கூடாதா? அதுக்கு சொல்லலையே. இந்த மிஷின் வாங்கின இடத்துல ஒழுங்கா போய் சேருமான்னு சந்தேகம். ஏய் குழந்தை, இங்க இருந்து போய் நீ போறிய இல்லையா? இதோ போறேன். குழந்தை குழந்தை பேர கொடுத்துருப்பா. பாருங்க, யார நான் டீ கொடுத்தனா? என்னையா சொல்ற? யாரையா நீ? தெருல என்ன தெருல? சிலவத்த தெருல நீ சொல்றது புரியா? யார் நீ? பிளேயர். என்ன பிளேயர்? கிரிக்கெட் பிளேயர். ஏயா செவரல் ஏயா குடிச்சா? ஐயா, உனக்கு சுத்தமா தமிழ்ல பேச தெரியாது? ஏன் பேச வராது? நல்லா பேசுவேனே. நீ என்னமோ டைப் மிஷின் பக்கத்துல ஒரு டைப்பா உட்கார்ந்து நான் ஒரு டைப்ல போய் பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல மேடம். அது சரி, செவராரி குச்சி எதுக்கே வந்தேன்னா? இந்த பந்து என் அடி தாங்காமல் ஓடி வந்து பயந்து உன்னிடத்துல அடைக்கல புகுந்து விட்டது. கூட்டிட்டு போலான்னு வந்தேன். யார? பந்த பந்த பந்த. ஏயா, இது உன் பந்துங்கிறதுக்கு என்ன சாட்சி? லுக்கிய பல்ப காணும், டூம காணும். இவர் செவரையர் குறிச்சு இங்க வந்திருக்காரு. இதை விட என்ன சாட்சி வேணும்? ஓதியா உன் நியாயம் போய் அவளில. மேடம் மேடம் மேடம், ஆக்ஷன் ஹார்டா இருக்கட்டும், பட் பாஸ் ஸ்மூத்தா வரட்டும். தயா, மரியாதையா பண்ணி போறிய இல்ல நீ? மை பந்து மை பந்து மை பந்து. இந்த உன் பந்து. பெல்காட் பெல்காட். மேடம் பிரம்மாண்டமா ஆடுறிய, நீ ஒரு பெரிய பிளேயர் தான். என்ன விளையாடுறியா? விளையாடலாம், கீழே கிரவுண்டுக்கு வா போலாம். கையோடு இனி நீங்க நின்னுக்கிட்டு நிக்கல, வந்த போடு. இந்தயா பந்து போய். எங்க அங்க போற? வந்த வழியே போறேன். சீக்கிரம் போய் தொலை. ஓ ஐ மீன் மேடம், வாட் சொன்ன? என்னையா சொல்ற? பேர் என்னன்னு கேட்டேன். பழையபடி ஆரம்பிச்சிட்டியா? உன் பேர் என்னன்னு கேட்டேன். அவசியம் நீங்க தெரிஞ்சாகணுமா? கலா 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 பியூட்டிஃபுல். ஐயா, மரியாதை அங்க இருந்து போறியா நீ? மேடம், என் ஞாபகமா இதை வச்சுக்க. ஓ மை டியர் ஜூலியட், இந்த ரோமியோ கீழே இறங்குவதற்கு ஒரு முன்னேறி கொடுக்க மாட்டாயா? என்னையா? பரவாயில்ல பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா தான் பாடுது. நீங்க அபார ஞானஸ்த பரம்பரை. அப்படி எல்லா பொண்ணுக்கும் சங்கீதம் சொல்லி வச்சிருக்கீங்களே. அந்த பாலாவுக்கு தான் சொல்லி வச்சேன். அந்த பொண்ணு மத்த பொண்ணுகளுக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்கு. ஓஹோ, என்னங்க ஏங்க பெரிய அக்காவை பாட சொல்லலீங்களே? ஆமாடா குழந்தை, நான் கூட இப்ப நினைச்சேன். நீலாமா, நீ பாடி நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லையே. இன்னைக்கு தான் கொஞ்சம் பாட நானும் கேக்குறேன். ஆமாப்பா, பாடுங்கக்கா. அக்கா பாடத்துக்குள்ள ஏண்டி அவசரப்படுறீங்க? பாடுவாங்க. அடுப்புல அரிசி போட்டிருக்கேன்ப்பா. எப்பவுமே என் மூத்த பொண்ணு அப்படித்தான், கொஞ்சம் வெக்கப்படும். பாலா, ஆமா, இவரோட மகன் சின்ன பையன் உன்கிட்ட தான் பாட்டு சொல்லிக்கிறவேன்னு ஒத்த கால நிக்கிறான். அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து போய் பாடத்தை ஆரம்பிச்சு விட்டு வந்துரு. நல்ல நாளாவது 4 நட்சத்திரம் பார்த்து தானுங்க இன்னைக்கே கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். அடவடிவேலு, ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு வந்துட்டு போல இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கே வந்து பாடத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்துருக்கேன். அது சரி, ஓம் பெரியத்தை ஏன் கெடுப்பான? மலா, போய் பாடத்தை ஆரம்பிச்சு விட்டு வந்துடுறியா? சரிப்பா. குழந்தை கூட போயிட்டு வாடா. ஆட்டுமா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அப்ப நாங்க வரட்டுங்களா? சரி வடிவேலு, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, நானு பாலா, இதுதாமா நம்ம வீடு. குழந்தை, இதுதான் வீடா? அடடே, இதுவும் வீடா? என்னப்பா அது? இல்லைங்க, எங்களுக்குள்ள பேசிக்கிறோம். வார்த்தை நம்ம காதலே விழுந்தது. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, வா வா வா. என்னங்க நீங்க சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டீங்க, யாரும் அம்மா வந்து நிக்கிறாங்க. இதுவா என் பெஞ்சாதி, பேரு சின்ன பொண்ணு. என்ன பையன் சொன்ன பாட்டு வாத்தியாரம்மா இந்த பொண்ணு தான். அப்படிங்களா? ஆமா. ஏமா நிக்கிற? உட்காருமா. உட்காரு. என் சின்ன பையன் உன்கிட்ட தான் பாட்டு சொல்லிக்குவேன்னு உண்ணாவிரதம் இருக்கிறாமா. நீ பாடத்தை ஆரம்பிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டானா? பட்டினி கிடக்கிறது ஒரு வகைக்கு நல்லதுதான்.
என்னப்பா அது வந்தது வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லீங்க, சாப்பாட்டை கம்மி பண்ணா சஜ்ஜமத்துக்கு மேல தொடலாம், பாரம் வயித்துல குறைஞ்சா பஞ்சமத்துல நின்னுகிட்டே இருக்கலாம்னு எங்க பாலாதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆ? எப்படியோ பாட்டை சொல்லி கொடுத்து எங்க பையனை ஒரு பெரிய சங்கீத வித்வானாக்கிட்டா சரிதான். அடாடாடா, இந்த பாட்டுக்காக எங்க பையன் படுற பாட்டை எங்களால பார்க்கவே முடியலம்மா. பாலா, இது என்னம்மா இது? விட்டில என்னங்க இதனுடைய நிஜ உருவம் எங்கங்க? அது பையனை தான் கேட்கணும். பையன் பழகி பழகி பார்த்து சரியா வரலன்னு கொஞ்சம் கோவத்தை இதுகிட்ட அதிகமா காட்டிட்டான் போல இருக்கு. நல்ல வேளை பசிக்கு பாதியை தின்னுபிட்டு மிச்சத்தான் கீழே போட்டான்னு நினைச்சேன். இங்க பாருமா, இது ஒரு கோர காட்சி. ஆ? ஐயோ, மிருதங்கமா இது? என்ன அந்த வீட்டுக்குள்ள வாத்தியங்க நிஜ உருவமே மாறி தெரியுது? அதுக்குதான் நான் அப்பவே கேட்டேன், இதுவும் வீடான்னு. என்னத்த சொல்றது, எல்லாம் பையனுடைய தொழிலாளர் தான். சரி சரி, பையனை சீக்கிரமா கூப்பிடுங்க. நல்ல நேரத்துல பாடத்தை ஆரம்பிச்சுட்டு நாங்க போயிடுறோமே. சரி சின்ன பையா. சின்ன பையா, என்னங்க பையன் நேரா போறான்? அடடே, இவன் நம்ம வீட்டு வேலைக்கார பையன், கூப்பிட்டு சீக்கிரம். சின்ன பையா, சின்ன பையா. என்னம்மா? இவன் தான் என் மகன், சின்ன பையன். உங்ககிட்ட தான் பாடம் சொல்லிக்குவேன்னு எங்க உயிரை வாங்கிட்டான். ஆமா. என்னங்க இவரா சின்ன பையன்? ஆமா, இவன் தான் என் சின்ன மவன். குழந்தை ஓடிடலாமே. அப்பா அப்பா, என்னப்பா ஓடிடலாமே சொல்றாங்களே? இருமா, பாடத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடலாம். உட்காருமா. உட்காருப்பா. ஐயா சின்னவரே, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது சங்கீதம் சொல்லி கொடுத்ததுண்டா? ஏன் 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 அப்படி கேக்குறீங்க? இல்ல, வாத்தியங்கள் எல்லாம் அலங்கோலமா இருக்கேன்னு கேட்டேன். அது எங்க அம்மா அப்பா 2 பேரும் கத்துக்கிட்ட லட்சணம். ஏன்டா எங்க உயிரை வாங்குற? நீ சும்மா இருமா. நீ சும்மா இருப்பா. உங்களுக்கு பாட தெரியுமா? ஓ, முறையோட பாட தெரியாதே? எதுவும் சுமாரா பாடுவீங்கல்ல? பாடுவேன் பாடுவேன். அப்ப ஒரு பாட்டு பாடுங்க. பொட்டியோட பாடுறேன். பொட்டி ஓடவா? சுதியோட சேர்ந்து பாடுறேன்னு சொல்றேன். நம்பிக்கை இல்ல. யாராவன்? பெரியசாமி, பெட்டி கொண்டு வாடா. இந்தாங்க பெட்டி. கொண்டா. அடாடாடாடா, ஞான பாவமே இல்லாத வீட்டுல வந்து சிக்கிக்கிட்டு பெரிய அவஸ்தையா இருக்கு. ஆமா ஆமா, பெரிய அவஸ்தையா இருக்கு. இருங்க இருங்க, நான் போய் எடுத்துறேன். அண்ணே, பெரியசாமி அண்ணே, வாங்க. போடா போடா. அம்மா, ஞானத்துல இருந்த வீடுதான். யாரு? எங்க தாத்தா. இந்த பாலா. ஆமா, இந்த பெட்டி மட்டும் எப்படி முழுசா இருக்கு? அத நான் எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தேன். ஆமாம்மா, இந்த ஒரு காரியத்தை தான் என் பொண்டாட்டி உருப்படியா செய்திருக்கா. போங்க பாடுங்க. என்ன செய்ய போறீங்க? பாட போறேன். ஓ, அட ஏன்டா கூச்சப்படுற? நல்ல சத்தம் போட்டு பாடாண்டா. பூஜக பூஜன ராம, பூஜக பூஜன ராம, பூஜக. என்னங்க ஓடிட்டாங்க? ஓடாம என்ன செய்வாங்க? அந்த பொண்ணு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீதான் உன் மகனை சத்தம் கொடுத்து பாட சொல்லி ஓட வச்சு தேடி. அதுக்கு நான் என்ன செய்யறதா? உங்க மகன் குரல் அப்படி இருக்குது. அம்மையப்பா, என்னத்துக்கு வீணா சண்டை போட்டுக்கிறீங்க? எப்படியும் அந்த பொண்ணு கிட்ட தான் நான் சங்கீதம் கத்துக்கணும். எங்கடா கத்துக்கிறது? நீதான் குரலை காட்டி அந்த பொண்ணை துரத்திட்டியாடா முட்டாப்பல. துரத்துனா என்னப்பா? போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. அத சவகாசமா செய்யலாம். இப்ப சாப்பிடறதுக்கு வாங்க. அப்பா, சாப்பாடா? ஆமா ஆமா, சாப்பாடுக்கு தான் லாயக்கு நீ. யோ, வெள்ள அடிச்சு உன் காதல விழல? பாட்டு சாதகம் பண்ணிட்டு போறது உன் காதுல விழுகல? ஓஹோ, வீதியில தான் சாதகம் பண்றத? ஆமா, நடு ரோட்ல தான் உங்களை சைக்கிள் பழக சொல்லிருக்கா. இந்த மாதிரி பைத்தியங்களை வீதியில அலைய விட்டுடுறாங்களே. சங்கிலி போட்டு வீட்டுல கட்டி வைக்காம உங்ககிட்ட எல்லாம் சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்களே, அவங்கள சொல்லணும். நிறுத்தியே. நிறுத்தமா? போது நிறுத்தியே. போது நிறுத்தமா? நிப்பாட்டி என்ன? நிறுத்தலாமா? ஓ கலா, வாட்ஸ் மேட்டர்? I came by cycle. This man troubles me. I see. What man? ஏன் இந்த பொம்பளை trouble கொடுக்கறாய்? Nonsense. I am a great man, gentleman and sincere man. What are you talking with me? You fool, nonsense, idiot. இரியா இரியா இரியா, நான் படிக்காம திட்டுறேன், நீ புத்தகத்தை பார்த்து படிச்சுட்டு திட்டுற. நல்லா இல்ல. திட்டுற தமிழ்ல திட்டு, அதுல ஒரு இனிமே இருக்கு. ஐயா, இரியா, நடந்த சம்பவத்தை
சரியா விசாரிக்காம ஒரு தலை பட்சமா நியாயம் பேச வரையே ஏயா நீ மனுஷன் தானா இல்ல நீ வேற என்னன்னு கேட்கிறேன். இப்ப எங்க பார்த்தாலும் சமாதானத்தை விரும்பும் போது நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கப்படாது. பெண்கள் மேல தப்பு இருந்தாலும் அதை ஆண்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆமா சீக்கிரம் இந்த இரும்ப பிடி எங்க கீழே விழுந்து தொலைய போறேன். சரி சரி தாத்தா சரி சரி பாப்பா ஓஹோ பாட்டு வாத்தியாரா? இல்ல பைத்தியங்களுக்கு எல்லாம் வாத்தியாரா இருக்கும். கலா எங்க போற? கிளப்புக்கு போறேன். நான் கூட தான் ஹோட்டலுக்கு போகணும். வரட்டுமா? எதுக்கு? இல்ல நீ இந்த மாதிரி யார்கிட்ட சண்டை வளர்த்துட்டீங்கன்னா சமாதானப்படுத்தலாம். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணு வர வேண்டாம். கலா உண்மையிலேயே என்ன வர வேண்டாம்னு சொல்றியா இல்ல சும்மா நானும் வேண்டாப்பா, எங்க போயிட்டு வர்ற? என்ன போய் வந்தேன்? இந்த பாடுறா, இப்படி பேசுறதெல்லாம் வெளியே தடவை வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. ஏண்டா நீ வீடு தங்குற பழக்கமே இல்லையோ? ஏன் இல்ல, எனக்கு வேண்டிய ஒரு கிரகலட்சுமியை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அவ அந்த வீட்டுக்கு வந்த உடனே என்ன கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டுனா கூட நான் போக மாட்டேன். என்னடா சொல்ற? நீ கலா ஏஜ் யங் பர்சனாலிட்டி எக்ஸலென்ட் ஸ்பீச் A1 பாட்டி மை பாட்டி. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை நீ பார்க்க வேண்டியதுதான். உடனே நீ மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது. என்னடா சொன்ன? ஓ ஐ அம் சாரி, நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதுதான். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலையாடா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டம். இஷ்டம் என்னடா இது தம்மு கும்முன்னுட்டு? நோஹோ பாட்டி, இப்போ நான் உனக்கு பச்சன நடையில சொல்லட்டுமா இல்ல சாங் நடையில சொல்லட்டுமா? இந்த பாருடா, ஏதாவது ஒரு நடையில சொல்லு, எனக்கு புரியறாப்புல சொன்னா சரிதான்டா. ஒரிஜினாலிட்டி ஒசந்த குவாலிட்டி, ஒரிஜினாலிட்டி ஒசந்த குவாலிட்டி, ஒன்னா நம்பர் பியூட்டி பாட்டி, ஒன்னா நம்பர் பியூட்டி, ஒரிஜினாலிட்டி ஒசந்த குவாலிட்டி, ஒன்னா நம்பர் பியூட்டி பாட்டி, ஒன்னா நம்பர் பியூட்டி. பர்சனாலிட்டி கண்களை காட்டி போடுது அழகு பாட்டு மாட்டி, போடுது அழகு பாட்டி. பர்சனாலிட்டி கண்களை காட்டி போடுது அழகு பாட்டு மாட்டி, போடுது அழகு பாட்டி. பூமி துளையா தங்கம் கட்டி, புள்ளி இல்லாத புதுமான் குட்டி. பூமியில் துளையா தங்கம் கட்டி, புள்ளி இல்லாத புதுமான் குட்டி. எனக்கேத்த நல்ல சீமாட்டி, அவளை லவ்வுவதே என் டியூட்டி. எனக்கேத்த நல்ல சீமாட்டி, அவளை லவ்வுவதே என் டியூட்டி. ஒரிஜினாலிட்டி ஒசந்த குவாலிட்டி, ஒன்னா நம்பர் டியூட்டி பாட்டி, ஒன்னா நம்பர் டியூட்டி. நான் கண்ட அந்த நைஸ் கண்ணாட்டி, உயர்ந்த கோஹினூர் வைரம் பெட்டி. நான் கண்ட அந்த நைஸ் கண்ணாட்டி, உயர்ந்த கோஹினூர் வைரம் பெட்டி. நல்ல பிரேக புஷ்டி, அதனால் மறப்பது டிஃபிகல்டி பாட்டி, மறப்பது டிஃபிகல்டி. நல்ல பிரேக புஷ்டி, அதனால் மறப்பது டிஃபிகல்டி பாட்டி, மறப்பது டிஃபிகல்டி. ஒரிஜினாலிட்டி ஒசந்த குவாலிட்டி, ஒரிஜினாலிட்டி ஒசந்த குவாலிட்டி, ஒன்னா நம்பர் பியூட்டி பாட்டி, ஒன்னா நம்பர் பியூட்டி. அவளை மேரேஜ் செய்யாட்டி, ஐயோ எம்முயர் எம்டி, நீ எஸ்ன்னு சொல்லாட்டி அடிப்பேனே பந்தி, இனத்தில் அடிப்பேனே பந்தி. அவளை மேரேஜ் செய்யாட்டி, ஐயோ எம்முயிர் எம்டி, நீ எஸ்ன்னு சொல்லாட்டி அடிப்பேனே பந்தி, இனத்தில் அடிப்பேனே பந்தி.
என்னடா கூப்பிட்டியா? அப்பா அப்பா என்னங்க, பையன் கூப்பிடுறான், என்னன்னு வந்து கேளுங்களேன். ஏன்பா என்ன கூப்பிட்டியா? என்ன சாவா சொல்ற? சரி 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 சும்மா பாத்தியாடி, பையன் கூப்பிடான்னு சொன்னியே, பக்கத்துல வந்து உட்காந்தா நீ சாங்குறான். ஏன்டா என்னையா சாக சொல்றேன்னு கேட்டாங்க சரி சரிங்கிறான். சரி சரி, நீங்க சும்மா இருங்க. சரி அடடா, வாமா வாமா பாலா வா, இங்க பாரு. இந்த பயலுக்கு நீ சங்கீதம் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்குற, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் சாக சொல்றான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, நேத்துக்கு நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை நான் சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சிக்காம என்ன பைத்தியக்கார ஆக்குறாங்க. இனிமே ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நல்லா கேளுங்க. என்னங்க இன்னும் எங்க உட்கார்ந்துருக்கீங்க? பையன் கூச்சப்பட போறான், வாங்க போலாம். அதுல குறைச்சல் பாடுங்க. பாடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? சிரிப்பென்ன வேண்டி கிடக்கு? என்னமோ இன்னைக்கு ஒரே சிரிப்பா வருது. ஏன் சிரிப்பா வருது? என்னத்துக்கோ? இதுதான் பாடம் கத்துக்கிற லட்சணமா? என்னங்க, யோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையே. எதையாவது சொல்லுங்களேன். என்ன தேடி சொல்ற? பொருத்தம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா நம்ம பொருத்தத்தை பத்தி இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உனக்கே இந்த சந்தேகம்? அட சும்மா இருங்க. நானும் எத்தனை நாளா சொல்றேன், போய் கேளுங்க கேளுங்கன்னு. என்னத்த போய் கேக்குறது? நம்ம பையனுக்கு இந்த பாலாவை மெதுவா பேசிடி, அந்த பொண்ணு காதுல விழுந்தா பழையபடி விழுந்து ஓடிட போகுது. சரியான பயந்தாங்குள்ளி நீங்க. சரிதான், ஏன்டா சும்மா இருக்கிற? பெண்ணை கேட்டுட்டு உடம்ப புண்ணாக்கிட்டு வாங்குற. சிநேகிதர்னா எது வேணாலும் கேட்ட வேண்டியதானா? உன் பையனும் பாட்டுனா பணம் என்ன வரைன்னு கேட்கறான். அந்த பொண்ணு சங்கீதத்தை கரைச்சு குடிச்சு வச்சிருக்கிறான். இந்த லட்சணத்துல கொஞ்சம் கூட சங்கீத ஞானம் இல்லாத உன் மகனை எப்படி கட்டிக்குவா? ஆமா ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி நீங்க பெரிய ஞானத்தராதான் இருந்தீங்களே. ஓஹோ, நீங்க அப்படி போறீங்களோ? இப்ப எப்படி அதை பத்தி பிரச்சனை? சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. போய் பொண்ணை கேட்டு நிச்சயம் பண்ணிக்கிட்டு வந்து சேருங்க. சரி, உன் ஆசையம் கெடுப்பானே. கால நேரம் பார்த்து ஒரு நாளைக்கு போய் கேட்டுட்டு வர்றேன். நீலா, முடிவா சொல்றேன், உங்க அப்பாவை நீ கேப்பியோ சும்மா இருப்பியோ எனக்கு தெரியாது. எப்படியும் என் பேரனுக்கும் உன் தங்கச்சி கலாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரணும். இல்லன்னா என்னால உயிர் வாழ முடியாது. கலாவை கட்டிக்கல, தற்கொலைங்கிற முடிவை தவிர வேற மார்க்கமே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லுவேனோ என்னமோன்னு நீங்க பயப்படாதீங்க. பட் பாயிண்ட் நம்பர் 1, கலா மை வைஃப். பாயிண்ட் நம்பர் 2, இந்த காரியம் நடக்கல, அடியேன் காலம் பூரா பிரம்மச்சாரி தான். ஓ, ஐ எம் சாரி, ஐ மீன் பேச்சுலர். இவரும் கலா மாதிரி இங்கிலீஷ் பேசுறாரு. பையன் ரொம்ப வெக்கப்பட்டாமா. இப்பதான் எல்லாரும் முன்னாடியும் பேசலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் தனியா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான். பாட்டி, இப்படி எல்லாம் கேள்வி பண்ணா கண்ணு ரெண்டையும் குட்டி விடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டம்மா. அவன் எண்ணத்துக்கு மாறா நடக்கிறது இல்லன்னு முடிவு கட்டிட்ட. இப்ப என்னம்மா சொல்ற? அப்பா வந்ததும் கேட்டு முடிவா சொல்லி அனுப்புறேன். குழந்தை குழந்தையா? எங்க குழந்தை? குழந்தை எங்க? இது குழந்தையா? இது பேரு குழந்தை, நம்ம வீட்டு வேலைக்காரன். இவன் பேச்சுக்கு அப்பா மறுப்பு சொல்லவே மாட்டாரு.
குழந்தை வா குழந்தை, மை டார்லிங் பேபி, come on. இப்படி உட்கார், இப்படி உட்கார், உட்கார். ஆஹா. எப்பா. ச்சே, ச்சே. கீழே போ. நரநரம் சத்தம் கேக்குது. அப்பம்மா நாங்க போயிட்டு வர்றோம். அப்பா கிட்ட கேட்டு நீ முடிவை சொல்ல அனுப்பு. நல்லதுங்க. தம்பி ஆ? வாப்பா போலாம். வேணாம் பாட்டி, நான் குழந்தை கிட்ட கொஞ்சிட்டு வரேன், நீ போ. சரிதான். கண்மணியே தாலேலோ நட்டம் மத்தன்னா மத்தன்னா. அண்ணே குழந்தாய் ஏபி, நீ நல்ல குழந்தையாச்சதே. உனக்கு ஓர் மார்க்கெட்ல செகண்ட் ஹேண்ட்ல சில சாமான்லாம் விற்கிது, விளையாட்டு சாமான்லாம் நான் வாங்கி தரேன்டா கண்ணு. கலா மேலதானே இருக்கிறா. என்னையா கேக்குற? சரிதான். நீ ஷெவுட் இன்ஜினியரா? பெட்ரோமேக்ஸ் லைட் மாதிரி பிரைட்டா கேக்கும். அந்த அம்மாவை கேக்குறதுக்கு நீ யாரு? யாருண்டா கேட்டாய் கூறு கட்டவனே? நான் ஒரு வீரனடா, உரிமையோடு கேட்கிறேனடா, உண்மைக்கா. அவள் எனக்கென்று நிச்சயிக்கப்பட்டவளடா, நிர்லஜ்ஜா. என்னையா பேசுற? ஏய், நான் உன்னை திட்டுகிறேனடா? போய் சொல்றேன். சத்தியமாக சொல்லுகிறேன். ஏய், பட் நீ உன் முதலாளி இடத்துல சொல்லி அவளுக்கும் எனக்கும் விவாகத்துக்கு ஏற்பாடு செய்யாவிட்டால் உன்னை 24 மணி நேரத்துக்குள்ளார குத்தி கொலை செய்து விடுகிறடா. இப்படிக்கு பொம்பாய் மேல்